சார் என்ன கஷ்டப்பட்டாலும் உயரவே முடியல, இல்லைன்னா இப்படியே மாட்டிக்கிட்டே நிற்கிறேன், லேக் ஆகியே நிற்கிறேன். அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன கேட்குறீங்க? என்னுடைய குடும்பத்தில் நான் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வழி கேட்குறீங்க. அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஒடியாந்துருக்கிறாரு. இவனுக்கு இந்த ஜாதகருக்கு காசு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குரு சனி என்பது நிறைவையும், சுக்கிரன் சனி என்பது இந்த மாதிரி இதே அமைப்புகள் இருந்தாலும் ஒரு 2-3 கிரகங்கள் 4-5 கிரகங்கள் வக்ரம் பறிவிட்டு இருந்துச்சுன்னா இவருக்கு ஆரம்ப காலத்தில் போராடினால் பிற்காலத்தில் அடிச்சு மேலே வந்துடுறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம இந்த சேனலில் நிறைய தகவல்களை ஜோதிட தகவலை பேசிட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தகவல், சார் என்ன கஷ்டப்பட்டாலும் உயரவே முடியல, இல்லைன்னா இப்படியே மாட்டிக்கிட்டே நிற்கிறேன், லேக் ஆகியே நிற்கிறேன். இதுக்கு ஏதாச்சும் அமைப்பு இருக்கா? கிரக அமைப்பு இருக்கா? அதுலேருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னா, இதுலேருந்து வெளியே வர முடியுமா முடியாதா அப்படின்னா, கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலேருந்து யாருனாலையும் வெளியே வரவே முடியாது. அப்படி வரதா இருந்தால் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டேன். நான் என்ன செஞ்சுருப்பேன்? கப்புன்னு ஏதாச்சும் ஒரு 4 பரிகாரத்தை போட்டு மத்திய அமைச்சரவையில் ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பேன். ஏதாச்சும் ஒரு நாட்டில் ஒரு பெரிய கம்பெனி ஒரு தீவு வாங்கியிருப்பேன், ஒரு 5-6 கப்பல் வாங்கியிருப்பேன், ஏதாச்சும் செஞ்சு இல்லைங்களா? ஷார்ட்கட் தான் எனக்கு தெரியுங்கள அப்படின்ற மாதிரி. அப்படி யாருனாலே செய்ய முடியாதுன்றனால ஜோசிக்காரன் ஜோசியுமே பார்க்குறான், எல்லா பேரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. குருக்கள் வேலை பார்க்குறவர் எதுக்கு குருக்கள் வேலை பார்க்கணும்? உங்கள்கிட்டலாம் வந்து காலைல 3 மணிக்கு எழுந்திரிச்சு அவர் ஏதாச்சும் ஒரு கடவுள்கிட்ட பேசி என்ன பண்ணிடலாம், இல்லைன்னா வேறு மதத்தில் இருக்கிறவங்க அந்த கடவுள்கிட்ட பேசி என்ன செஞ்சிடலாம், தன்னுடைய நிலைமையை மாற்றிட்டு அவங்க பக்காவாக ஒரு ராயல் லைஃபுக்கு போயிடலாம். அப்படி யாருமே போகிறதில்ல இல்லைங்களா? யாரெல்லாம் நீங்கள் மீடியேட்டராக நினைக்கிறீங்களா, யாரெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் அங்கேயே தான் நிற்கிறாங்க. அப்போ அது மாற்ற முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய சாமியார் இருக்கார், ஒரு 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 சம்திங் ஒரு தெய்வங்களை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு சாமியை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு திவ்ய திருப்பதிகளில் போய் பார்க்குறப்ப நிறைய கோயில்கள் இருக்கக்கூடிய இடங்களில், ஒரு ஆசிரமங்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய ஒரு பாப்புலரான சாமியார் இருக்கார். அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன கேட்குறீங்க? என்னுடைய குடும்பத்தில் நான் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வழி கேட்குறீங்க. அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஒடியாந்துருக்கிறாரு சாமியார் இல்லைங்களா? அப்போ அவரே சன்னியாசம் வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட போய் ஐடியா கேட்டால் அந்த ஐடியா தெரிஞ்சால் தான் அவர் எதுக்கு சன்னியாசம் வாங்குறாரு, அவர் வீட்டிலே இருந்திருப்பார் இல்லையா? அப்போ நம்ம யார்கிட்ட ஐடியா கேட்குறோம் அப்படின்ற எந்த ஒரு புரிதலும் நம்மளுக்கு இல்லை. குழப்பத்தில் யார்கிட்டயாச்சும் கேட்குறது. அப்போ ஜோசிக்காரங்கள்ட்டையும் போய் நீங்கள் பரிகாரம் கேட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக சொல்ல மாட்டார். எனவே நான் சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டிசைனை மாற்றிட்டிங்கன்னா இதுலேருந்து மீண்டும் வரலாமே தவிர தப்பிக்க முடியாது. இல்லைனா தப்பிச்சு வரலாம், ரொம்ப மாட்டிக்காமல் இருக்கலாம், ஆனால் இது மாற முடியாதுன்றதை புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜாதகத்தில் வறுமை அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த கிரக காரகங்களும் இல்லை. சரியாக புரிஞ்சுங்க. வறுமை, இவருக்கு சொத்துக்கே வழியில்லாமல் போயிடுவார்ன்றதுக்கு எந்த காரகங்களும் இல்லை. நம்மளுடைய செல்வ செழிப்பு, நம்மளுடைய வறுமை எல்லாமே வந்து ஜெனட்டிக்கானது. என்னுடைய ஜெனட்டிக்கில் நான் எப்படி வாழ்ந்தனோ அதே போல் எனக்கும் அந்த தன்மை வரும், அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ என்னுடைய ஜெனட்டிக்லேயே இப்போ என்னுடைய தம்பி கோடீஸ்வரனாக இருக்காரு, நான் வந்து லட்சாதிபதியாக இருக்கிறேன், என்னுடைய மூத்த அண்ணன் வந்து சாப்பாடு வெள்ளாமல் இருக்காருன்ற மாதிரி என்னுடைய ஜெனட்டிக்லேயே அந்த இப்படி இந்த பக்கம் 0 30, 0 100ன்ற மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்க தான் செய்யுது. இந்த ஸ்கேல் எதை வைத்து நிர்ணயம் ஆகுது அப்படின்னா, ஒரு மனிதன் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவனுக்கு சனி என்ற கிரகம் வந்து பலமாக இருக்கணும். சனி என்ற கிரகம் பலமாக இருந்தால் சம்பாதிப்பாருன்னா அதில் போராட்டங்கள் இருக்கும், ஆனால் சம்பாதிப்பார். சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் என்னன்றதை வச்சு தான் இவருடைய ஸ்டேட்டஸ் நிர்ணயம் ஆகுது. அப்போ சனியுடன் வந்து குரு சேர்ந்தால் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்வார். இப்போ நிறைவு அப்படின்னோடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு 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 இந்த பக்கமாக ஒரு 1.5 ஏக்கர் நிலம் மவுண்ட் ரோடில் இல்லைங்களா? அப்படின்னு இப்போ 1.5 ஏக்கர் நிலத்தை வந்து 1000 கோடிக்கு விற்றாங்க, அது நிறைவு நான் சொல்லலை. நான் வந்து அந்த இடத்துல ஒரு குடிசை வீடாகவே இருந்தாலும் உங்களுக்கு வர இன்கம்மை நீங்கள் எந்த ஒரு கடனும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி தீக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுவே நிறைவு தான். அப்போ எவ்வளோ காசு வந்தாலும், எவ்வளோ கோடி வந்தாலும், எவ்வளோ லட்சம் வந்தாலும், அதாவது ஆயிரங்கள் தான் வந்தாலும் அதற்குள்ள குடும்பத்தை ஓட்டக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை வந்து குருவும் சனியும் கொடுக்குது. ஒரு ஜாதத்தில் குருவும் சனியும் சேர்ந்துருந்தா எவ்வளோ வந்தாலும் அவருக்கு லட்சமும் வரலாம், 1000மும் வரலாம், எப்படி வந்தாலும் அவர் நிறைவாக வாழ்ந்துருவார். அதே போல் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்தால் அவர் வந்து எப்படி பார்த்தாலும் அவருக்கு தேவையான காசு யார் மூலமாச்சும் வந்துடும். அந்த மெட்ராஸ் பக்கம் சொல்லுவாங்க, எதையாச்சும் செஞ்சு இவனுக்கு வந்துடுதியா காசு அப்படின்ற மாதிரி இவனுக்கு இந்த ஜாதகருக்கு காசு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குரு சனி என்பது நிறைவையும், சுக்கிரன் சனி என்பது வருமானத்தையும் அப்படின்னு சொல்லுது. அப்போ வருமானம் எப்படி வரலாம்? ஒன்று அவங்க அப்பா சம்பாரிச்சு கொடுக்கலாம், பொண்டாட்டி சம்பாரிச்சு கொடுக்கலாம், அல்லது இவர் கடன் வாங்கியே சந்தோஷமாக இருக்கலாம், அல்லது இயற்கையாகவே இவருக்கு தொழில் வழியாகவே சொத்துக்கள் காசுகள் வரலாம். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ என்னன்னா, இந்த சனி சுக்கிரன் இல்லை, குரு சனி இல்லை அப்படிங்கிறப்ப இந்த நிறைவுகள் ரெண்டும் இல்லாமல் போயிடுது ஒருத்தருக்கு. நான் சரியாக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. இருந்தால் சந்தோஷம், இல்லாவிட்டால் அந்த நிறைவு இல்லாமல் போகுது. அப்போ நிறைவு இல்லாமல் போகுதுன்னா என்ன ஆகுதுன்னா, நான் 10,000 சம்பாதிப்பேன்,
11,000 12,000 செலவு பண்ணுவேன். அடுத்த மாசத்தை ஓடி பிடிச்சு அதுலேருந்து அப்படியே என்னன்னா துண்டு விழுந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா பட்ஜெட்டில். இந்த துண்டு விழுந்துக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனி சுக்கிரன் இல்லை, குரு சனி இல்லைன்னா அந்த துண்டு விழுகிற பட்ஜெட்டாகவே விழுந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு ஜாதத்தில் செவ்வாய் வந்து வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ ஆயிடுச்சு, அல்லது செவ்வாய் ஆட்சி பெற்றுருச்சு. சார் செவ்வாய் உச்சம் பவர் தானா, செவ்வாய் உச்சம் பெற்றாலும் பிரச்சனை தான். அப்போ செவ்வாய் உச்சம் ஆயிடுச்சு, செவ்வாய் நீசம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு ஜாதத்தில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் எங்கேயாச்சும் இடத்துல போய் காலை விட்டு மாட்டிக்குவார். அப்போ லைஃப்பை சும்மா ஓட்டியிருந்தா கூட அதுவாக ஓடி இருக்கும். இவர் போய் ரிஸ்க் எடுத்து ஏதாச்சும் ஹோட்டல் வைக்கிறேன், அதை செய்கிறேன், அதை செய்யறேன்னு சொல்லி பார்ட்னர் போட்டு ஆரம்பிப்பார், போயிடும். அப்படி இல்லாட்டினா இவர் வந்து கடன் வாங்கி செலவு வந்து துண்டு விழுகிற பட்செல்லாம் கடன் வாங்கி ஒட்ட வச்சுக்கிட்டு இருப்பார், பேட்ச் போட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ என்ன ஆகுனா வருஷம் ஆக 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 இவருடைய சுமைகள் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஜாதத்தில் சனி சுக்கிரன் இணைவில் குரு சனி இணைவில்லைன்னா அவங்களுக்கு நிறைவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே ஜாதத்தில் செவ்வாய் பவராக இருந்துச்சுன்னா இவருக்கு எப்பயுமே பட்ஜெட் துண்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் சுக்கிரன் வக்ரமோ சுக்கிரன் பரிவர்த்தனையோ சுக்கிரன் ஆட்சி நீசமோ பெற்றிருந்தா கண்டிப்பாக இவருக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல முடைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இவருடைய லைஃப் வந்து ஒரு குழப்பமாக இருக்கும். இதில் எந்த கிரகமோ ஆட்சியோ எந்த கிரகமோ வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ அடையலை, அப்படி நினச்சா ஏதாச்சும் ஒரு கிரகம் தான் அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவருடைய லைஃப் வந்து ஒரு சராசரியாக தான் இருக்கும். ஒருவேளை நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் இருக்குது, ஒரு ஜாதத்தில் ஒரு 5 கிரகம் வக்ரமாக இருக்குது, 5 கிரகம் பரிவர்த்தனையாக இருக்குது, 5 கிரகம் விளிம்பா இருக்குது, ஏதோ ஒன்று இதில் ஒரு 2 இதில் ஒரு 2 இதில் ஒரு 2 இருக்குது, இல்லைனா இதில் ஒன்று ஏதோ ஒன்று ஒரு 3 கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பா இருக்குன்னா இவருக்கு வந்து ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் போராட்டமாக இருந்தால் பிற்காலத்தில் அடித்து மேலே வந்துடுவார். நான் ஃபஸ்ட்டு சொன்ன சனி குரு இணைவுள்ள, சனி சுக்கிரன் இணைவுள்ள, செவ்வாய் பவராக இருக்குது, வேறு எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லைன்னா இவர் வந்து கடைசி வரைக்கும் காசுகளை கடன் வாங்கி ஓட்டக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாரு. நான் சொன்ன மாதிரி இதே அமைப்புகள் இருந்தாலும் ஒரு 2-3 கிரகங்கள் 4-5 கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இவருக்கு ஆரம்ப காலத்தில் போராடினாலும் பிற்காலத்தில் அடித்து மேலே வந்துடுறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் எப்படி சொல்லலாம், ஒருவேளை நீங்கள் இந்த வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு நிறைய இல்லை, இந்த மாதிரி ஜாதகம்லாம் மாட்டிக்குவாருன்னு சொல்லலாம். மற்றபடி எல்லா ஜாதகங்களும் எல்லா சூழல்கள்லையும் மேலே வந்துடும். இன்னொரு விஷயம், இந்த 80s 75 இருந்த வறுமைகள் இப்போ எங்கேயுமே பெருசாக இல்லை. உங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் போகிறதில்ல, எல்லாத்துக்கும் ரேஷன் அடிச்சு கிடச்சிருது. எப்படியோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நிறைய ஃபேக்ட்ரிஸ், நிறைய வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்குன்னா வறுமையில் யாரும் மாட்ட போகிறதில்ல. ஆனால் பற்றாக்குறையில் மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கலாம். அந்த செவ்வாய் என்பது பற்றாக்குறையையும் தேவையில்லாமல் வந்த காசை இழந்துடுறதையும் குறிப்பிடுறதுனால இந்த செவ்வாய் பலமாக இருக்கிறவங்க மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடாது, ஷேரில் பணம் போடக்கூடாது, பிறரை நம்பி முதலீடு செய்யக்கூடாது, யாருக்காச்சும் போய் சூரிட்டி போடக்கூடாது, தன்னுடைய பணத்தை எங்கே முதலீடு செய்யணும், முதலீடே செய்யக்கூடாது, தன்னுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும், கொண்டு போய் என்ன செய்யணும், சேவிங்ஸில் போடணும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்ற பேரில் முதலீடு செய்கிறாங்க. நான் சொல்கிறது சேமிப்பு செய்யணும், சேவிங்ஸில் போடணும். அப்போ காசு கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு இன்கம் கம்மியாக தான் இருக்குன்னா சம்பாரிச்சு மீதி இருக்கிற ஆர்டி ஃபிக்ஸட் டெபாசிட் 500-1000 போடணும். நீங்கள் கொண்டு போய் திருப்பி சிப்பில் போடுறேன், ஷேரில் போடுறேன்னா அந்த காசு மொங்காமல் போட்டு போயிடும். நீங்கள் வந்து அப்புறமா அதுக்காக கடன் வாங்கி ஒன்றொன்று சரி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எனவே உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் பவராக இருந்தால் உங்கள் காசு வீணாக போயிடலாம், கொஞ்சம் பத்திரமா பாருங்க. சுக்கிரன் வந்து வக்ரம் பரிவர்த்தனை ஏதாச்சும் ஒரு சிக்கல் இருந்தால் உங்கள் காசை வேற ஒருத்தர் திருடிட்டு போயிடலாம், ஆட்டை போட்டு போயிடலாம், கவனமாக இருங்க. குரு சனியோ அல்லது சனி சுக்கிரனோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். அதில் செவ்வாய் கொஞ்சம் பவராக இருக்குன்னா நீங்கள் கடன் வாங்காமல் வாழ்ந்தாலே உங்கள் வாழ்க்கை படிப்படியாக கொண்டு வந்துடலாம். நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா காசுகளை எங்கேயுமே முதலீடு செய்யாதீங்க, கொண்டு போய் சேவிங்ஸ் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸு, பேங்கிங்கெல்லாம் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர்டிலாம் நிறைய இருக்குது, அதுக்குள்ளே போடுங்க. இது பண்ணால் இந்த செவ்வாய் பவராக இருக்கிறவங்களுக்கு ஒரு சேஃபர் ஜோனுக்குள்ளே வந்துடலாம். பரிகாரங்கிறது தான், கோயிலுக்கு போகணும் தான் அவசியம் இல்லை, இதுக்கு இல்லை எல்லா பரிகாரம்னாலே கோயிலுக்கு போகணுன்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் வந்துருச்சு. பரிகாரங்கிறது ஒரு பிரச்சனையை நேரடியாக எதிர்கொள்வது தான். அப்போ உங்களுக்கு பண விஷயமா மாட்டிக்க போகிறீங்களா, பணத்தை கொண்டு போய் சேவிங் பண்ண ஆரம்பிங்க, பிற்காலத்தில் அது உதவும். இதுபோல் பல தகவல்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா.